அன்பு நேயர்களே, சவுதி அரேபியாவின் மக்கா மாநகரில் 125 கிலோமீட்டர் தூரமான தங்க சுரங்க கண்டுபிடிப்பானது உலகத்தின் பார்வையெல்லாம் சவுதியும் பக்கம் திருப்பி இருக்கின்றது. இப்பொழுது தங்க சுரங்க, அதாவது தங்க பட்டையை தீட்டி வெளியாக்கின்ற நாடாக சவுதி அரேபியா முதல் தர நாடாக வரப்போகின்றது. ஆப்பிரிக்காவின் பல பகுதிகளில் தங்கம் அப்பப்போது கண்டுபிடிக்கப்படும். கொஞ்சம் கொஞ்சம் மடகாஸ்கார் போன்ற பகுதிகளில் தங்க சுரங்கங்கள் இருக்கின்றது. அதையெல்லாம் மீறி இன்று சவுதி அரேபியா மிகப்பெரிய தங்க வேட்டை, அதாவது தங்க சுரங்க நாடாக மாறப் போகின்றது. உத்தியோகபூர்வமாக விரைவில் அந்த தகவல் வெளியாக போகின்றது. அதிகரித்து வரும் புவிசார் அரசியல் பதட்டங்கள் மற்றும் பொருளாதார நிச்சயமற்ற தன்மைக்கு மத்தியில் தங்கத்தின் விலை வரலாற்று உச்சத்தை எட்டியுள்ள நிலையில் ஒரு அவுன்ஸ் தங்கமானது 2300 அமெரிக்க டாலரை தாண்டியுள்ள நிலையில் சவுதி அரேபியா உலகளாவிய சுரங்கத்துறையில் தனது நிலையை மேலும் உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு பெரிய தங்க கண்டுபிடிப்பை அறிவித்துள்ளது உலகத்தின் பார்வையை தன் வசம் திருப்பி இருக்கின்றது. இது ஓரளவில் சொல்ல போனால் இந்த ஜாக்பாட்டில் ஒரு பகுதியை பாகிஸ்தானும் அனுபவிக்க போகின்றது. ஏனெனில் அவங்கள ராணுவ ஒப்பந்த நாடு இல்லையா, அப்ப கிடைக்கின்ற மிகப்பெரிய வருமானத்தில் ஒரு பகுதியை பாகிஸ்தானுக்கும் ஒதுக்க போகின்றது என்ற தகவலும் ஒரு பக்கம் பாகிஸ்தானில் இருந்து கசிந்திருக்கின்றது. அதுவும் பாருங்க, பாகிஸ்தானுக்கும் ஜாக்பாட் நேரமும் நல்லம். அவங்க ஒரு பரஸ்பர பாதுகாப்பு ஒப்பந்தம் செய்கிற நிலைமையில பூமிக்கு அடியிலிருந்து சும்மா கிடைக்கிற தங்கத்துல ஒரு பகுதியை கொடுக்க மாட்டாதா? நம்ம நாட்டிலையும் இந்த கொல்வின் சில்வாச்சி பெருசு அதுகிட்ட ஒரு ஆலோசனை கொடுத்திருந்தேன். இந்த முஸ்லீம் நாடுகளுக்கு நீங்க ஒரு முஸ்லீம் தூதுவரை போடுங்கடாண்டா. இவனுங்கள் அங்க குடிச்சுக்க கிடக்கிறவன் தான் போடுறாங்க, தண்ணி சாராயம் அடிச்சு கிடப்பானு இல்லையா, அவனைத்தான் இந்த சவுதிக்குள்ள சவுதி மட்டும் இல்லை அரபு தேசங்களுக்கு சாராயம் அடிச்சுக்கு படுக்கிறவனை கொடுத்தால் அங்க சவுதிக்காரன் தூண்டு துப்பிடுவான். சவுதிக்காரன பண்பாடு இருக்கு இல்லையா, அவனை கூட தொழுது பள்ளிக்குள்ள போய் நின்று அவனை தாஜா பண்ணினால் அள்ளி இறப்பான். என்னால படிப்பறிவு கம்மி சவுதிக்காரங்களுக்கு. அவங்களுக்கு கூட நின்று அவங்கள பாணியா நின்று அதைத்தான் மிக கூடுதலாக இங்க உள்ள எம்மவர்கள் அனுபவித்திருக்கின்றார்கள். சவுதிக்காரனுக்கு களவு போய் தெரியாது, அந்த அரபிகளுக்கு. நம்ம ஆளுங்க போய் அவனுக்கு கூட நின்று அவன் நேரம் பார்த்து அவன் பள்ளிக்கு வர நேரம் எல்லாம் பார்த்து அங்க யாரும் உங்களை பார்க்க போறாங்க தாஜி, அதை காக்கா பிடிக்கிற மாதிரித்தான். சரி, அவன் வேலை முடியும் வரையும் காக்கா பிடிக்கட்டும் நம்ம மக்களுக்காக சொன்னால், சாராயம் குடிக்கிறவனும் அந்தந்த இதுல உள்ளவனும் இஸ்லாம் அல்லாதவர்களும் பள்ளிக்குள்ள போய் அவனுக்கு தாஜா பிடிக்கலுமா? அதைத்தான் இந்த அரசாங்கம் தொடர்ந்து செஞ்சு வரத்தால அரபு நாடுகளின் உதவிகள் நம்ம நாட்டுக்கு வருகிறது இல்லை. இந்த குறையெல்லாம் எழுத்து மூலமா கொடுத்துக்கிறது இவன்கள் கண்டுகொள்ள மாதிரி தெரியல. உருப்படுவாங்களா ஜெம்மங்கள் அட பாவிகளா? அங்க அரபு தேசங்கள்ல முஸ்லிம் தூதர்களான ஓரளவு அங்க நியமனம் பண்ணுகின்ற போது அவங்க பள்ளிக்கு வர நேரங்கள் அவங்க இந்த நோன்பு காலங்களில் மிக அதிகமாக நோன்பு காலங்களில் ஐவேளை தொழுகையிலும் இந்த இளவரசர் கிங் எல்லாம் பள்ளிகளுக்கு வருவதற்கான மிக அதிக வாய்ப்பு இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக இந்த புனித இரவுகள் எல்லாம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. நோன்பு பிறநாள் தினங்கள், ஹஜ்ஜி பிறநாள் தினங்கள், அந்த மாதிரி தினங்கள்ல அவங்களை கண்டு ஸ்ரீலங்கா எம்பசில சொல்லி காக்கா பிடிப்பாங்க. சிலர் நிறைய பேர் சாதிச்சுக்கிறாங்க. இந்த மாதிரி டைம்ல நம்ம ஆளுங்க யாராவது நின்று பிடிச்சி ஓரளவு நெருங்கி சாதிக்கலாம், எவ்வளவோ சாதிக்கலாம். அதுக்கு இலங்கை அரசாங்கம் நீண்ட காலமாக ஏசியஸ் அமீடுக்கு பிற்பாடு அந்த இடத்தில் இல்லை, வெளிநாட்டு அமைச்சரும் இல்லை, தூதர்களும் இல்லை. இந்த மாதிரி நிலைமையில உண்மையிலே ஒரு வெளிநாட்டு அமைச்சராக சக்தி வாய்ந்த ஒருவரை நியமனம் பண்ணுகின்ற போது எமது நாட்டில் இருக்கின்ற பஞ்சத்தை மிக அதிகமாக ரீகவர் பண்ணலாம் சவுதியின் தங்கத்தின் மூலமாக. இதையெல்லாம் அரசாங்கம் செய்வதற்கு தயாரில்லை. என்றால் அந்த துவேஷம் அவங்க நரம்பு நாடி நரம்பு நாளங்கள்லாம் ஓடி போயிருக்கிறதால அதற்கிட்ட அவங்க வர மாட்டார்கள். சவுதி அரேபியாவின் அரசுக்கு சொந்தமான சுரங்க நிறுவன மேடன் மெகா பிராந்தியத்தில் மன்சோரா மசாரா சுரங்கத்திலிருந்து தெற்கே 125 கிலோமீட்டர் தொலைவில் குறிப்பிடத்தக்க தங்க வைப்புகளை கண்டுபிடித்தானது உலகத்தின் ஐரோப்பியா முதல் ஏனைய நாடுகளின் கவனங்களையும் இந்த பக்கம் திருப்பி இருப்பதாகவே பிந்திய செய்திகள் தெரிவிக்கிறது. இது சவுதி ராஜ்யத்தின் விசன் 2030 பொருளாதார பல்வகைப்படுத்தல் உத்தியின் கீழ்
2022 தொடங்கப்பட்ட நிறுவனத்தின் தீவிர ஆய்வு திட்டத்தின் விளைவாக கிடைக்கப்பட்ட மிகப்பெரிய கண்டுபிடிப்பும் வெற்றியாகும் என்று சவுதி அரேபியா உத்தியோகபூர்வமாக தெரிவித்திருக்கின்றது. ஆரம்ப துரப்பண முடிவுகள் நம்பிக்கைக்குரியவை. தாது தரங்கள் 61 மீட்டருக்கு மேல் ஒரு டன்னுக்கு 10.4 கிராம் தங்கத்தையும், 20 மீட்டருக்கு மேல் ஒரு டன்னுக்கு 20.6 கிராம் தங்கத்தையும் எட்டுகின்றது என்பது உலகத்தில் ஒரு மிக அதிகமான கிடைக்கின்ற தங்கம் என்று சொல்லப்படுகின்றது. இது ஒரு வளமான புவியியல் இருப்பை மிகப்பெரிய பாரிய வெற்றியாக குறிப்பிடப்படுகின்றது. சவுதி அரேபியா சுரங்க நிறுவனம் மேடன் பல தங்க வைப்புகள் கண்டுபிடிக்கப்பட்டதாக கூறியதை தொடர்ந்து அப்பகுதியில் தங்கத்தை விரிவுபடுத்துவதற்கான சாத்திய கூறுகளை குறிக்கிறது. இந்த கண்டுபிடிப்பு 2022 ஆண்டில் தொடங்கப்பட்ட மேடனின் விரிவான ஆய்வு திட்டத்தின் ஆரம்ப விளைவை குறிக்கிறது என்றும், இது ஒரு உலோக உற்பத்தி வரிசையை நிறுவுவதை நோக்கமாக கொண்டுள்ளது என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. மெக்கா பிராந்தியத்தின் அல் குர்மா கவர்னரேட்டில் உள்ள மன்ஷவ்ரா மஸ்ஸாரா தங்க சுரங்கத்திற்கு தெற்கே 100 கிலோமீட்டர் நீளத்தில் கணிசமான மேலும் மேலும் தங்கங்கள் கிடைக்கக்கூடிய வளங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாகவே தெரிவிக்கப்படுகின்றது. சவுதி அரேபிய சுரங்கம் நிறுவனம் மேடன் பல தங்க வைப்புகளை அடையாளம் கண்டுள்ளதாகவும் அறிவித்துள்ளது. இது இப்பகுதியில் தங்க சுரங்க நடவடிக்கைகளை விரிவுபடுத்துவதற்கான சாத்திய கூறுகளை குறிக்கிறது என்றும், இந்த கண்டுபிடிப்பு 2022 ஆண்டு முதல் ஆண்டில் உலோக உற்பத்தி வரிசையை நிறுவும் குறிக்கோளுடன் தொடங்கப்பட்ட மேடனின் விரிவான ஆய்வு முயற்சியின் முதல் உறுதியான முடிவை குறிக்கிறது. மேலும் சீனாவும் தாய்லாந்தும் விசா தேவைகளை நிரந்தரமாக தள்ளுபடி செய்து உள்ளன. இது இந்தியாவிற்கு என்ன அர்த்தம் என்பதை அறிந்து கொள்ளலாம். ஆனால் இது சவுதிக்கும் மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் என்றும் சொல்லப்படுகின்றது. மேடனின் ஆய்வு முயற்சிகள் மன்ஷவ்ரா மஸ்ஸாராவில் இருந்து 25 கிலோமீட்டர் வடக்கே உள்ள ஜபல் அல் கதாரா மற்றும் பில் அர் தபிலா வாய்ப்புகள் இடங்கள் வரை நீடிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த பகுதிகளில் நேர்மறையான தோண்டுதல் முடிவுகள் 125 கிலோமீட்டர் தாக்குதலின் சாத்தியத்தை குறைக்கின்றன. ஆனாலும் அந்த 125 கிலோமீட்டர் முடிந்த பிற்பாடு அது இன்னும் விஸ்தரிக்கப்படும் என்றும் சவுதி அரேபியா திட்டமிட்டுள்ளதாம். இது சவுதி அரேபியாவில் ஒரு பெரிய உலகத்தரம் வாய்ந்த தங்கப்பட்டையை உருவாக்க ஒரு குறிப்பிடத்தக்க வாய்ப்பை வழங்குவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மன்ஷவ்ரா மஸ்ஸாராவை சுற்றியுள்ள தோண்டுதல் நடவடிக்கைகளின் கண்டுபிடிப்புகள் பலமானது, ஆழத்தில் மட்டுமல்ல வேலை நிறுத்தத்தின் போதும் திறந்த தன்மையை காட்டுகிறது என்பதை குறிக்கிறது. இது சுரங்கத்திற்குள் வளத்தை விரிவுபடுத்துவதற்கும் நிலத்தடி மேம்பாடு மூலம் சுரங்கத்தின் ஆயுட்காலத்தை நீட்டிப்பதற்கும் கணிசமான சாத்திய கூறுகள் உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. உலகின் அடுத்த தங்க வேட்டையின் மைய புள்ளியாக மாறும் சாத்திய கூறுகள் சவுதியின் பக்கம் திரும்பியுள்ளதாம். இது அவர்களின் வளர்ச்சி உற்பத்தியின் ஒரு முக்கிய பகுதியாக அமைய போகின்றது என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. சவுதி அரேபியாவின் பயன்படுத்தப்படாத கனிம வளங்களை பயன்படுத்துவதிலும் விசன் 2030 உடன் இணைவதிலும் சுரங்கத்தை சவுதி அரேபியா பொருளாதாரத்தின் முக்கிய தூணாக நிறுவுவதிலும் இந்த கண்டுபிடிப்புகளின் முக்கியத்துவத்தை அவர்கள் எடுத்துரைத்துள்ளார்கள். சவுதி அரேபியா இறையாண்மை செல்வ நிதியான பொது முதலீட்டு நிதியத்தின் உரிமையை 67% ஏற்றுக் கொண்டுள்ளதாகவும், மேடன் சவுதி அரேபியாவின் சுரங்கத்துறையில் முக்கிய பங்கு வகிக்கின்றது என்றும், நாட்டின் புதிய மற்றும் தொழில்நுட்ப ரீதியாக மிகவும் மேம்பட்ட மன்ஷவ்ரா மஸ்ஸாரா தங்கச் சுரங்கம் 2022 ஆண்டிலிருந்து 11,982.84 அவுன்ஸ் தங்கத்தை உற்பத்தி செய்திருக்கின்றதாம். இந்த சுரங்கம் அதிநவீன சுரங்கம் செயலாக்கம் மற்றும் சுற்றுச்சூழல் நிலத்தன்மை தொழில்நுட்பங்களை பயன்படுத்துகிறது. இது நாட்டின் சுரங்க முயற்சியில் மிகப்பெரிய முன்னணியாக சவுதி அரேபியா மாறப்போகின்றது. அது மட்டுமல்லாது தங்கத்தை அது தங்கத்தின் மூலமாக அல்லது தங்கத்தை அதன் நேச நாடுகளுக்கு குறைந்த விலையிலும் கொடுப்பதற்காகவும் அல்லது நேச நாடுகளின் பொருளாதார உதவிக்கும் கடனாகவும் இனாமாகவும் வழங்கக்கூடிய நிலைப்பாடும் இருக்கின்றது என்றும் பாகிஸ்தானிய செய்திகள் தெரிவிக்கின்றது. இது பாகிஸ்தானுக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு ஜாக்பாட்டாகவும் பாகிஸ்தானிய பத்திரிகைகள் இன்று தலையங்க செய்தி ஆசிரியர் தலையங்க செய்திக்காக தீட்டியிருக்கின்றது. ஏனெனில் மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியில் இலங்கையை போன்று பாகிஸ்தானும் தலைவிரித்தாடும் பஞ்சத்தில் மிதந்து கொண்டிருக்கின்றது. இந்த நிலையில் மிகப்பெரிய ஒரு அணு ஒப்பந்தம் என்ற பாதுகாப்பு ஒப்பந்தம் ஒன்று, அதாவது பரஸ்பர பாதுகாப்பு ஒப்பந்தம் என்று சவுதியும் பாகிஸ்தானும் ஒரு ஒப்பந்தம் விட்டாலும் அது
அணு ஒப்பந்தமாகவே பார்க்கப்படுகின்றது. அந்த வகையில் பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய பொருளாதார உதவிகளை சவுதி அரேபியா வழங்கும் வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருப்பதாகவே பாகிஸ்தானிய ஆசிரியர் தலையங்க செய்திகள் தெரிவிக்கின்றது. எது எப்படியானாலும் சவுதி அரேபியாவுக்கு மிகப்பெரிய ஜாக்பாட்டை இறைவன் வழங்க இருக்கின்றான். ஆனால் அவர்களுக்கு என்ன வளங்கள் வந்தாலும் இந்த பலஸ்தீன் மக்களுக்காக இந்த இவர்கள் எதுவுமே செய்யவில்லை என்கின்ற போது அது பாலஸ்தீனிய மக்களின் இரத்தங்களுக்கும் இந்த தங்கத்துக்கும் எந்த ஒரு வித்தியாசம் இல்லை என்றும் நாங்கள் சொல்லலாம். அதாவது இந்த என்னதான் தங்க வேட்டை என்றாலும் அவர்கள் அந்த பாதிக்கப்பட்ட மிகவும் மிகவும் வேண்டப்பட்ட ஒரு இடமாக காசா, அதாவது பலஸ்தீன் மிகப்பெரிய ஒரு வணக்கஸ்தலம் அல்லது ஒரு புனித தலமாக பார்க்க அல்-அக்ஸா பள்ளியை நோக்கிய பிரதேசத்துக்காக சவுதி அரேபியா எதையுமே செய்யாமல் அமெரிக்காவின் அடிமைத்தனத்தில் இன்னும் வாழ்ந்து வருவதால் அந்த மக்களின் இரத்தங்களுக்கு இந்த தங்கம் ஈடாகாது என்பதையும் நாம் மிகவும் மன வருத்தத்துடன் பதிவு செய்கின்றோம். மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம். நன்றி எம் நேயர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.